Hello friends, நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்பான்சர் பார்த்துருவோம். This video is sponsored by Buymote. Buymote is the one of the online portal site. Buymoteல வீட்டுக்கு தேவையான பொருள்களை நம்ம ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணி பயன்பெறுவோம். இப்போ நம்ம குடல் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் நல்லா குடலை கழுவி சுத்தம் செஞ்சுட்டு அதில் கொஞ்சோண்டு உப்பு மஞ்சப்பொடி தூவி தண்ணி ஊற்றி குடல் ஏற்கனவே தண்ணி விடும். அடுப்பில் வச்சோம்னா நம்ம அது தக்கன கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கிட்டு குக்கரில் வச்சு வேகிற அளவுக்கு விசில் போட்டுக்கிறணும். அதுக்கப்புறம் ஒரு சட்டியை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு வெங்காயம் போட்டு வதக்கணும். வெங்காயத்தை போட்டு நல்லா வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கணும். வதக்கிற பின்னாடி அதில் கருவேப்பிலை, தக்காளி, புதினா மல்லி இலை, அப்புறம் பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். எண்ணெயிலேயே நல்லா தக்காளி குழைய வேகிற அளவுக்கு நம்ம வதக்கிடணும். வதக்கின பிறகு அதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் நல்லா கருக விடாமல் நல்லா வதக்கணும். நல்லா வதங்கணும். வதங்கின பின்னாடி நல்லா மசாலா எல்லாமே வதங்கிடணும். வதங்கின பிறகு அதில் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து வதக்கணும். அதுவும் நல்லா எண்ணெயில் கரிஞ்சு போகாத அளவுக்கு நல்லா வதக்கிட்டு தனி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்க்கணும். தனி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கிட்டு சிம்மில் வச்சு தான் வதக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். வதக்கின பிறகு மிளகு, சீரகம், சோம்பு இது 3 சேர்த்து அரைச்ச தூள் இது. அந்த மசாலா பொடியையும் போட்டு வதக்கிட்டு வெந்த குடலை அதில் கொட்டி நல்லா வதக்கணும். வதக்கின பின்னாடி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அது நல்லா மசாலா எல்லாம் சேர்ந்து ஒன்றா வேகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு மல்லி இலை தூவி இறக்கிறணும். இது மண்சட்டியில் செய்கிறதுனால இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம அமர்த்திட்டோம்னா ஒரு 10 நிமிஷத்தில் அந்த கிரேவி பதத்துக்கு வந்துடும். தண்ணிலாம் நல்லா வற்றி கிரேவி பதத்துக்கு வந்துடும். பாருங்களேன், 10 நிமிஷம் கழித்து நான் காட்டுறேன். இந்த மாதிரி வந்துடும். சுவையான இப்போ குடல் கிரேவி தயார். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.